இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திக்க வரப்போகிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளில் தேவன் செய்த அநேக மகத்துவமான காரியங்களுக்காய் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி, பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகள் உதவிகள் எல்லாவற்றுக்கும் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சித்த கிருபையாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் திருப்தியாக்குற இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரத்தினுடைய 5 முதல் 7 வரை உள்ள வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து ஆராதிக்க போகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிப்போம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தோடு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கிருபை நிறைந்தவர், இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்துவார். அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார், தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஆமென். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஒரு மனதோடு இந்த காலை நேரத்தில் இதனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை உயர்த்தி நாம் அவரை நோக்கி பார்ப்போம். வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்காய் உம்மை நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தீரே. ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், கரம் பிடித்து நடத்தும். ஆண்டவரை கண்மலை மேல் நிறுத்தும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றி. அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், இரக்கங்களின் தேவன், தயவின் தேவன், காருண்யத்தின் தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்த போகிற உன்னத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருத்துவதியுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 48 சங்கீதம் 14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பாதையில் நடந்தாலும் ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்தின தேவன் இந்த காலை ஆறால் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் எதற்கும் பயப்பட என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்கு
நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணையாய் நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் ஆண்டவர்.
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் தூருகமாய் இருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. மீண்டுமாய் பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் தூருகமாய் இருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் தூருகமாய் இருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து பலத்த காரியங்களை தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பு ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒரு நெருக்கத்தின் பாதையாய் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு தனிமையின் பாதையாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட பாதையிலே நாம் இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நாம் துதிக்கும் போது சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் இருந்தாலும் நம்ம சபையில் இருக்கிறது போலேயே, ஒரு ஜெப கூட்டத்தில் இருக்கிறது போலேயே நீங்கள் நினைத்து சொல்லுங்க, ஆண்டவரே காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். எனக்கு பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்ன வந்தாலும் அவரை துதிக்கும் போது அந்த பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். அனனியா, மிஷாவேல், அசரியா அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை எங்களை தப்புவிக்காம போனாலும் நாங்கள் இந்த பிரச்சனையை என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம். அதே போல இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். முழு பலத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒழித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த
காலை நேரத்துல ஒரு ஆனந்தம் உண்டாகட்டும். ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆமென். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து இந்த காலை நேரத்திலேயே அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆனந்தமே, ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆமென், ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் அவர் துதிய என் வாயிலேயே இருக்காண்டவரே, என்னாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் அவர் துதி எப்பொழுதுமே என்னாவிலே என்னாவில் ஒழித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், ஓ மறுமொழி பகர்ந்தார். அவர் எனக்கு. சொல்லுங்க. எல்லாவித அச்சத்தில் நின்று அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி அவர் விடுவிக்கிறவர். என்னை விடுவித்தார். காலை நேரத்திலே ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ராஜாவே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர், நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். நாவில் ஒழித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒழித்திடுமே. ஆனந்தமே, ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. எல்லா ஆனந்தமே, பேரின்பமே, ஆமென். ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஓ நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒழித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒழித்திடுமே. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை மறவாமல் நினைக்கிற தேவன். இந்த உலகம் என்னை மறந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும், என்னை உள்ளங்கையிலே வரைத்து வைத்திருக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தாங்கப்பா. எங்கள் தேசம் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும்
நீர் எங்களை மறவாதவர். நீர் எங்களோடு இருந்து எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து, எங்கள் குடும்பத்துக்கு சேமத்தை கொடுத்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய பலத்த கரம் இறங்கி வரட்டும். உடைய கிருபை சமாதானம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். உம்மையே நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் தானையா, இந்த நாட்களிலே இதுவரை உதவி நீரே. கரங்களை உயர்த்தி எல்ரோய் எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க. என் தேவனே எல்ரோய், எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். முழு பலத்தோடு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஐயா, முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலன் தந்தவரே, பலன் தந்தீரையா. நம்பிக்கையோடு சொல்லுங்க. நாங்கள் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி நன்றி முழு ஐயா. பலத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி நன்றி ஐயா, ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, என்னை தள்ளாட விடவில்லையே. சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைத்து உடைத்தீரையா. என்னை நடத்தி செய்வந்தி. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து ஏற்றி நீரே. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி
என்னை மறவாமல் நினைத்தீரையா. உம்மை மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. உம்மை மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வெள்ளத்தோடு சொல்லி பாடலாமா? நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, காலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு மகிமைக்கு பாத்திரர். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. முழு பலத்தோடு இந்த காலை நேரத்தை சொல்லுங்க, நன்றி நன்றி ராஜாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்படி கண்களை மூடி சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இருக்கும் என்றால் அது ஜெபம் மாத்திரம். இந்த காலை நேரத்தில் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு தேவையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாளில் இந்த காரியம் நிறைவேற வேண்டும், இந்த நாளில் இந்த அற்புதம் நடக்க வேண்டும், இந்த நாளில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யாராவது ஜெபிக்கிறீர்கள் என்றால் கண்களை மூடி இருந்த இடத்திலே கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டும், சுகம் கிடைக்கட்டும். எந்த தேவையோடு காலை நேரத்தில் வந்து நின்றிருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களை பற்றி பிடிப்பதாக. ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிற முகங்களை தேவன் பிரகாசம் அடைய பண்ணுவீராக. இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையாய் இருக்கலாம், படிப்பின் காரியமாய் இருக்கலாம், பண தேவைகளாய் இருக்கலாம், அல்லது தொழிலுடைய காரியங்களாய் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாய் இருக்கலாம். எந்த காரியத்தோடு உம்முடைய சமூகத்திலே நோக்கி பார்க்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை கேட்டு அற்புதங்களை செய்வீராக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு கண்ணீரை கண்டு அற்புதங்களை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய விடுவிக்கும் பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக. தேவ மகிமை கடந்து வருவதாக. அற்புதம் இறங்கி வருவதாக. விடுதலையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக. தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஈசாக்கு அந்த தேசத்திலேயே 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றாரே, அதே தேவன் எங்களுடைய தேவன் எங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்ற வேலை ஸ்தலத்தில் நல்ல உயர்வுகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. மேன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கட்டளையிட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரம் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி.
ஒரு விசை கூட சொல்லுங்க, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த காலை நேரத்துல கரம் இறங்கி வருவதாக என்னை மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வே. இரவும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஆண்டவரே என்னை நடத்தின தேவன் நீர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. முழு வெள்ளத்தோடு நன்றி நன்றி ஐயா. ராஜாவே, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya, ஹalleluya. முழு வெள்ளத்தோடு சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் அடைக்கலம், நீர் ஒருவரே எங்கள் கேடகம், நீர் ஒருவரே எங்கள் பலன், நீர் ஒருவரே எங்கள் துருகம். உம்மையே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தினுடைய வார்த்தைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை கொடுத்து எங்களோடு பேசுவீரா, எங்களை பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிற வார்த்தைகளை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய ஆதார வசனம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை நாடி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, எதை மறக்கக்கூடாது. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாம் நாட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் வேண்டும், அல்லது அடுத்த நிலைக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்றால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான சத்தியம், நாம் மறந்து விட வேண்டும் என்று. உண்மைதான், நாம் சில காரியங்களை நாம் மறந்து விட வேண்டும். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலும் பின்னானவைகளை மறந்து அப்படின்னா, கடந்த நாட்களில் நாம் கண்ட தோல்விகளை நாம் மறக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் உள்ள வெற்றியை நாம் பார்க்க முடியும். கடந்த காலத்தின் தோல்விகளையே நினைத்து கொண்டு, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களையே மனதில் வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த முன்னானவையாய் இருக்கிறவைகளை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கடந்த நாட்களில் நடந்த தோல்விகளை நாம் மறக்க வேண்டும். அப்போதுதான் முன்னானவையான வெற்றியை நாம் அடைய முடியும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பின் அனுபவங்களை, சில நம்முடைய வாழ்க்கையில் சில தீமை செய்திருக்கலாம், அல்லது சில அவமானங்கள், சில அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் மறந்தால்தான் நிகழ்காலத்திலே இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். கடந்த நாட்களில் நடந்த கசப்பின் அனுபவங்களை
நாம் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு காயங்களாய் இருந்து நாம் அதிலே நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம் என்றால், இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்கள், இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சந்தோஷங்களை நாம் இழந்து விடுவோம். அப்போ வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் மறக்க வேண்டும். இதுக்கு உதாரணமாய் யோசேப்புடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நிறைய காரியங்களை யோசேப்பை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். யோசேப்புக்கு விரோதமாக அவன் கூட பிறந்த சகோதரர்கள் எழும்பினார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக அவமானங்கள், அநேக போராட்டங்கள் எல்லாம் வந்தது. இதற்கெல்லாம் காரணமான சகோதரர்கள் தன் முன் நிற்கும்போது கொஞ்சம் கூட அவர்கள் மேலே கோபப்படாமல், அவர்களை தண்டிக்காமல், எனக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு என்று சொல்லி அவர்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல், தீமை செய்யாமல் மறந்து அங்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறதி என்பது நமக்கு வேண்டும், மறக்க வேண்டும். அது உண்மைதான். மறந்தால்தான் சில நேரங்களில் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், முன்பதாக வைக்கப்பட்ட பலன்கள், முன்பதாக வைக்கப்பட்ட வெற்றிகள், இவைகளை எல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், மேன்மைகளை அடைய வேண்டும், உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ, எவ்வளவு முக்கியமோ, அதே போல் மறக்கக்கூடாது என்பதும் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மறக்கவே கூடாது. நாம் அடுத்த எல்லைக்குள் போக வேண்டும். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் தொழிலை, நான் வேலை செய்கிற இடத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதன் கருதுவார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாத சில காரியங்கள் வேண்டும். நாம் எதையெல்லாம் மறக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். நல்லா கவனிங்க. மறந்துவிட வேண்டும் கசப்புகளை, தோல்விகளை, ஏமாற்றங்களை, வேதனையின் அனுபவங்களை, சிலவற்றை நாம் மறந்து விட வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் அதே சமயத்தில் வேதம் நமக்கு சொல்லும் மற்றொரு உண்மை, மறக்கக்கூடாததை நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம செய்கிற காரியம் என்னென்னா, எதை மறக்கணுமோ அதை நாம் மறப்பது இல்லை, எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்து விட்டோம். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இத்தனை நாட்கள் ஜெபித்தும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு உயர்வை ஏன் நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் இதுதான் பிரச்சனை. நாம் மறக்க வேண்டியதை மறக்காமல், மறக்கக்கூடாததை நாம் மறந்ததால் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த காலை நேரத்தில் எதை மறக்கக்கூடாது என்பதை சொல்லி நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். 1 ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அதுதான் முக்கியம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். முதல்ல நம்ம மறக்க கூடாத ஒரு காரியம் வேதம். வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. வேதத்தை நாம் மறந்து விட்டோம். ஒரு காலத்தில் நன்கு வேதம் வாசித்தோம், ஒரு காலத்தில் வேத வசனத்தை தியானித்தோம், ஒரு காலத்தில் வேத வசனத்தின்படி நாம் நடந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு சில காரியங்கள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்ததுனால வேதத்தை நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கு ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வருவதில்லை? ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடிவதில்லை என்றால்
வேதத்தை மறக்கக்கூடாது. வேதத்தை ஒரு மனிதன் மறந்தால், அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்ம வாழ்கிறதே நம்முடைய பிள்ளைகளுக்காக தான். ஆஸ்திகள், சேர்த்து வைக்கிற சொத்துக்கள், படுகிற பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தான். பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பிரயாசங்கள். சம்பாதிக்கிறது எதுக்காக? நம்ம சாப்பிட்றதுக்காக மட்டுமா? இல்லை, சேர்த்து வைக்கிறோம். அடுத்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த கடினமான உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்காக தான். ஆனால் நாம் வேதத்தை மறப்போம் என்றால், பெற்றோர்களாகிய நாம் அல்லது பெரியவர்களாகிய நாம் வேதத்தை மறப்போம் என்றால், இங்கே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மாத்திரம் நம்மை மறந்துட்டார்னா, ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டார்னா, நாம் சேர்த்து வைத்த ஆஸ்திகள், நாம் சேர்த்து வைத்த பொருள்கள், நாம் சேர்த்து வைத்த எல்லா சம்பாத்தியங்கள் எல்லாம் வீணாகிவிடும். பிள்ளைகளுக்கு படிப்பை கற்றுக் கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளுக்கு சொத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விட்டால், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போய்விடும். இன்றைக்கு நம் வேதத்தை நாம் மறக்கக்கூடாது, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களிலே 1வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸ்டு மேன் என்று அர்த்தம். யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார், யாருடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்தி காட்டுகிறார் என்றால், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். வேதத்தில் வசனத்தில் பிரியமாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கு காலையில் நம்ம எழுந்தவுடன் என்ன செய்கிறோம்? நம்முடைய செல்ஃபோனில் மெசேஜை படிக்கிறதுக்கு விரும்புகிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோம், நியூஸை கேட்பதற்கு நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. வேதத்தை நாம் மறப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை மறந்து விடுவார். ஆண்டவர் மறந்துட்டாரு, ஆண்டவர் கைவிட்டுட்டார்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இமைப்பொழுது மறைத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இமை பொழுது ஆண்டவர் நம்மை மறந்தாலும் அந்த வேதனை, அதனுடைய கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலத்ததாக இருக்கும். 119வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 119வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்கிறார், ஆண்டவனுக்கு என்ன பேசுகிறார்? ஏன் இந்த காலை ஜெபம் வச்சுருக்கிறோம்? காலையிலே எழும்பி ஜெபித்து பழக வேண்டும் என்பதற்காக. நாம் பழக வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒரு பக்கம் இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் தனித்து தேவ சமூகத்தில் நின்று கொஞ்ச நேரமாவது வேலைக்கு போவதற்கு முன்பு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்பு, மற்ற எந்த இடத்துக்கு போவதற்கு முன்பு நம்ம வேதத்தை விரித்து நாம் படிக்க வேண்டும். நீதிமொழிகள் 29:18வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பாருங்க, ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாக்கியவான். முதல்ல வாசித்தோ, பிரியமாய் இருக்கிறவங்க, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது நம்ம படித்தோம் 119ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் அதன்படி நடக்கும்போது அந்த பாக்கியவானாய் மாறுகிறோம். இங்கு 3வது நீதிமொழிகள் 29:18 வாசித்தோம், காக்கிறவனோ. எங்கே காக்கிறவனோ? கையில் வச்சுக்கிட்டு அல்ல, வீட்டில் பத்திரமா வச்சல்ல, செல்ஃப் மேலே துணி போட்டு மூடி அல்ல, இருதயத்தில் வைத்து வேதத்தை காக்குறவன் அவனுடைய வாழ்க்கை பாக்கியம் உள்ளதாக இருக்கும். தேவன் அந்த மனிதனை உயர்த்துவார், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவார். ஏனென்றால் வேதம் நமக்கு மனமகிழ்ச்சி. 119ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 119வது சங்கீதம் 16வது
வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அப்ப வசனத்தை நம்ம மறவாம இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியை தருவார். அவருடைய வசனம் நமக்கு மனமகிழ்ச்சி, அவருடைய வசனம் நமக்கு ஆறுதல், அவருடைய வசனத்திலே நமக்கு சமாதானம் உண்டு. அநேக வசனங்களை நான் காட்டி கொடுக்க முடியும். இங்கு ஒரு மனிதனை பாருங்கள். எஸ்ரா 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எஸ்ரா 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நல்ல கவனிங்க, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயம் பக்குவமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தது. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும்னா இந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நன்மையானதை நமக்கு செய்ய வேண்டும் என்றால், எஸ்ராவின் வாழ்க்கையில் நன்மையானதை கொடுத்தது. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை நாம் ஆராய வேண்டும். வேதத்தில் இருக்கிற கட்டளைகளை நாம் தியானிக்க வேண்டும், மற்றவங்களுக்கு சொல்லணும். இருதயத்தை பக்குவப்படுத்துகிற அனுபவம் நமக்கு இந்த காலை நேரத்தில் வேண்டும். முதல் கருத்து, எதை மறக்கக்கூடாது? வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. ஒரு நாளும் வேதத்தை மறக்கக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும் வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். 119வது சங்கீதம் 83வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 119வது சங்கீதம் 83வது வசனம் வாசிப்போம். புகையிலுள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ நான் மறவேன். அப்ப கர்த்தருடைய வசனத்தை ஒரு நாள் நம்ம மறக்கக்கூடாது. அப்படி மறந்தோம் என்றால், நம்ம வாசித்தோமே, நம்முடைய குடும்பம் மறக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் மறக்கப்படும். வசனங்கள் ரொம்ப முக்கியம். வசனம்தான் ஒரு மனிதன் நிலைநிறுத்தும். வசனத்தில் தான் ஒரு சபை கட்டப்பட வேண்டும். வசனத்தில் தான் ஒரு மனிதன் நிலை நிற்க முடியும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வேதம் பிரதானமாக இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். நம்ம இன்னைக்கு சொல்லணும், என்ன சொல்லணும்? வேதத்தை நீ தூக்கினால் வேதம் உன்னை உயர்த்தும். நிறைய நம்ம வசனங்களை வாசிக்கிறோம். இன்னைக்கு வேதத்தை தூக்கணுன்றது என்ன அர்த்தம்? வேதத்தை தூக்கி ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். முதல் கருத்து, எதை மறக்கக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் வசனத்தை, வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. வேதத்தை மறவாமல் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை மறக்காத ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் இதுவரை வேதம் வாசிக்கலைன்னா இனிமேல் வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. அவர் கண்களுக்கு நடுவே எழுத சொல்றார். எப்போதும் கைகளில் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். வசனத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மகிழ்ச்சி, அது ஆறுதல், அது பலன், அது நம்மை நடத்தும். வேத வசனத்தை ஒரு மனிதன் கண்டிப்பா படிப்பாங்கன்னா அவங்கள ஆண்டவர் வழி நடத்துவார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். ஆலோசனை கொடுக்கும் வார்த்தைகள் உண்டு, தைரியப்படுத்தும் வார்த்தைகள் உண்டு, திடப்படுத்தும் வார்த்தைகள் உண்டு. எனக்கு ஒரு மனிதனிடத்துல போய் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்க வேண்டாம். இந்த காலை நேரத்துல வசனத்தை மட்டும் நான் படிச்சு பாருங்க. வேதத்தை மறவாமல் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் எல்லா காலங்களையும் மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை மறக்காத ஒரு அனுபவம் எனக்கு தாங்கப்பா. என் பிள்ளைகளை மறந்துடக்கூடாது. நான் சேர்த்து வைக்கிற ஆஸ்திகள் இதெல்லாம் காட்டிலும் வேதத்தை மறக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் எவ்வளவு வேலை வந்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில வந்து நின்றாலும் வேதத்தை மாத்திரம் மறக்காத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தருவீராக என்று சொல்லி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா வசனத்துல தான் பாக்கியவான்கள், வசனத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கு. வசனத்தை தியானிக்கிறவனை நிச்சயமா கர்த்தர் கைவிட மாட்டார். தகப்பனே, உமக்கு நன்றி. என்னை மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மறதார நன்றி சொல்வே.
என்னை மறவாமல் நினைத்தீரையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க வசனம் நடத்தினது. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க வசனத்தை நான் மறக்க கூடாது. உங்க வேதம் தான் என் வாழ்க்கையில மெயினா இருக்கணும் ஆண்டவரே. வேதத்தை மறவாத இருதயத்தை எனக்கு தாங்க. சூழ்நிலைகள் காலங்கள் எது வந்தாலும் காலையிலே எழும்பி உடைய வேதத்தை வாசிக்கிற அனுபவம் உண்டாகட்டும். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 119வது சங்கீதம் 44வது வசனம் சொல்லுகிறது. அதை மட்டும் வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். 119வது சங்கீதம் 44வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். அனுபவம் நமக்கு உண்டானால் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எதை மறக்க கூடாது. அடுத்த உயர்வு வர வேண்டும். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும். என் குடும்பத்துல, என் உறவுகள், என் வேலை, என் தொழில் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தை மறந்துடவே கூடாது. அவர் வசனத்தை மறக்க கூடாது. சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். இந்த காலை நேரத்தில் வேதத்தை காத்துக்கொள்வோம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. மறக்க வேண்டியதை நாங்கள் மறந்தாலும் மறக்க கூடாத உம்முடைய வசனத்தை, உம்முடைய வேதத்தை ஒரு நாளும் நாங்கள் மறந்து போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி உம்முடைய வசனத்தை கேட்பதிலே, உம்முடைய வசனத்தை வாசிப்பதிலே, உம்முடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே எங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேதத்தை மறவாதபடி இருக்கிற இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும், ஐஸ்வர்யங்கள் உண்டாகட்டும். பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் இவர்களை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க, படிக்க, ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்ராவை போல எங்கள் இருதயத்தை இந்த கடைசி நாட்களில் பக்குவப்படுத்தி கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தந்து நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் கண்களை மூடி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.